நம்மளே வாருங்க மக்கள். துறக்கிலே அது ஒரு மனம் இருக்குது. எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கலாங்கிற மாதிரி ஒரு குளிருக்கு ஐயோ இப்படி எடுக்கணும் மாப்பிள்ள. எடுத்து அப்படியே ஊற போட்டு அப்படியே சாப்பிட்டுருமா. அப்படியே நலைச்சு ஐயோ மக்கள். அங்கே வந்து லிச்சி பழம் அந்த பழமெல்லாம் சாப்பிட்டு நம்ம வேண்டிய டீ குடிச்சாங்க. அப்போ சிப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் அதை உங்களுக்கு காமிக்கல, பட் நான் சாப்பிட்டேன் சிப்ஸ் எல்லாம் மாதிரி வாங்கி சாப்பிட்டுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்த இடம் பின்னாடி அந்த சவுண்ட் வச்சு அங்கே நடிச்சிருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், ஃபைனலி ரீச் சில்வர் ஃபால்ஸு. போன டைம் வந்தப்போ தண்ணி தான், அந்த டைம் நல்ல வலுவான தண்ணி வந்துட்டு இருக்குது. பேக் கேமரா காமிக்கிறாங்க நம்மளே. இங்கே வாருங்க மக்கள்ஸ், தண்ணி வாருங்க, எவ்வளோ தண்ணி பாருங்க. ரொம்ப தண்ணி இல்லை, பட் ஆனால் அன்னைக்கு தவிர இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. செமையாக இருக்குது. அப்படியே இங்க பாருங்க. என்ன மாப்ள? கொடைக்கானலை வரவேற்கும் டூரிஸ்ட் பிளேஸ். ஆமா, என்ட்ரன்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ்ல இதுதான். ஆமா. வரவங்க எல்லாருமே இங்க வராம போகவே மாட்டாங்க மக்கள். லேக்ல இருந்து வருதா? ஓகே 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 மக்கள்ஸ், அப்படியே கொடைக்கானல் நைட் வியூ பாருங்க மக்கள்ஸ், வேற லெவல்ல இருக்கு. இதான் மாப்பிள்ள கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு டவுனுக்கு இன்னும் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். இதுவே டவுன் தான் மாப்பிள்ள. இதே டவுன் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன மாப்பிள்ள கொடைக்கானல் வந்துட்டுமா? வந்தாச்சு மாப்பிள்ள, டவுன் என்ட்ரன்ஸ் மாப்பிள்ள. சூப்பர் மாப்பிள்ள, வேற லெவலில் அடுக்கடுக்கா லைட்டு வெளிச்சுமே ஜம்முன்னு இருக்குல்ல. ஆமாம், ஃபுல்லாகவே எல்லாம் டவுனாக மாதிரி. தேட்டர் கிடையாது. ஆமாம், தேட்டர் கம்பல்சரி கிடையாது. தேட்டர் இல்லாத இதில் இது இங்கே கொடைக்கானல் இருக்க பெரிய வீக்னஸ்ஸே. முதல்ல இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. பெருமாள் மலையில எப்பயும் தாண்டியாச்சு மாப்பிள்ள. நீ அந்த யூட்டர்ன் போட்டோம்ல, அதான் பெருமாள் மலை. இது வந்து அவ்வளோதான் மக்கள்ஸ். இது வந்து மூஞ்சிக்கல்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இதுதான் மூஞ்சிக்கல். ஆமாம் ஆமாம், இது மூஞ்சிக்கல் மாப்பிள்ள இந்த ஊர் பேர். இந்த லெஃப்ட்டில் மேலே போனாலும் பஸ் ஸ்டாண்டு சீக்கிரம் போயிடலாம். இது வந்து நம்ம சுற்றி போனாலும் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் சீக்கிரம். அப்புறம் என்னன்னா, இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது மாப்பிள்ள. பிளாஸ்டிக்கா? ஆமாம், தெரியாதனமா நம்ம வந்து பெட்ரோல் வந்து பிளாஸ்டிக்ல கேட்டாலுமே வாட்டர் கேன்ல கேட்டாலுமே ஊற்ற மாட்டாங்க, வண்டியில தான் அடிக்க சொல்லுவாங்க. அதனால இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து பேன்டு. ஆனால் மக்கள் அப்படினாலும் பிளாஸ்டிக் போடுறாங்கல்ல. போடுறாங்க. இந்த ஜூஸ் பாட்டில் இது மாதிரிலாம் வந்து டின்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பாட்டில்ல கிடைக்காது. எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீ கடையிலேயே கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக சொல்லுவாங்க டின்ல தாங்க வரும், வாட்டர் கேன்ல வந்து ஜூஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க. இதான் மக்கள்ஸ் லேக். ஒரு காலத்தில் நானும் கௌதம்லாம் இந்த ரவுண்ட்ல இந்த நேரம் சுற்றுவோம், திடீர்னு வாக்கிங் மாதிரி நடப்போம். சுபாஷ், இந்த ரவுண்டா நம்மள போலீஸ் பிடிச்சி நிக்க வச்சார்ல, எவ்வளவு நேரம் நிக்க வச்சாரு. நான் தனியால் இல்ல, நாங்க 2 பேரு மரியாதை எங்களை வெளியே விட்டு இந்த நேரம் தான் கரெக்டா மாட்டிக்கிட்டோம். சுதா லேக் வந்து 19 கிலோமீட்டர். அதான் மாப்பிள்ள கரெக்டா சொன்ன மாதிரி 19. அதே மாதிரி மாப்பிள்ள இந்த லேக் வந்து எந்நேரமே ஜேன்னு தான் இருக்கும். ஆமா, டைமிங் எத்தனை? 6 மணியோட க்ளோஸ் ஆகுதா? ஆமா, 6 மணியோட வந்து அலோடு கிடையாது. போட்டிங் அலோடு கிடையாது. மாப்பிள்ள இந்த இடத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட். இந்த லைன்ல மட்டும் நல்லா இருக்கு மாப்பிள்ள. அதான் ரெஸ்டாரண்ட், இந்த 4 ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. துணி கடை மாப்பிள்ள இங்க இருக்கு மாதிரி ஃபர்ஜானா இந்தியன் கேஸ். அதான் காட்டிருக்க கேஸ் கம்பெனி. அதான் பேர் கோடை ஸ்பை சூப்பர். இதுதான் இருக்கிறதுலே பெருசா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. மாப்பிள்ள இங்கே ஒரு இது சொன்னாங்க மாப்பிள்ள, பன்னு கடைன்னு. அதை நாளைக்கு ட்ரை பண்ணி ஆகணும். பன்னு கடையா? ஆமா, பன்னு கேக்கு. ஆனால் டைமிங் வந்து அந்த 10 இல்லை 11 மணிக்கு சொல்றாங்க. அவ்வளோதான் மாப்பிள்ள. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம கொடைக்கானல் சிட்டி விட்டு வெளியே வந்துட்டோம். இப்பயே வெளியே வந்துட்டோம். ஆமா, லேக்கு தானே வெளியே தான். லேக்கு தானே பூம்பார் ரோடு நம்ம வெளியே. அதுவும் உங்க மாமா காரு அருமையான காரு மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள? அதுவும் மாமா காரு அருமையான காரு மாப்பிள்ள. ஃபிளாஷ்பேக்.
அந்த குட்டி காரை. நம்ம அண்ணாரு தான் மக்கள்ஸ். அண்ணார் வந்து ஃபாரினில் இருக்காரு. அப்புறம் நம்மளும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்து போட்டு ஏன்டா தம்பி பைக்கில் போயிட்டு இருக்கேன், நம்ம நம்மளுக்கு கார் இருக்கு எடுத்து ஓட்டு அப்படின்னாரு. ரொம்ப நன்றி. சூப்பர், நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. கிருட்டுன்னு எடுத்து வர பரவாயில்ல மாப்பிள்ள. இந்த இடத்துல கொஞ்சம் காத்து வீசுது, நம்ம நீட்டா கிருட்டுன்னு தான் இருக்குதுயா, கிருட்டுன்னு தான் இருக்குதுயா. அப்ப இப்ப எடுத்தா பண்ணுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ திடீர்னு கத்துவா. மாப்பிள இது என்ன தெரியுமா நினைப்பாங்கல்ல, கேசவன் தனியா இருக்கப்ப நல்லா தயா இருக்கியா, இந்த மாதிரி மாப்பிள இந்த மாதிரி அவனுடைய சேர்ந்தா மட்டும் அவனுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல நினைப்பாங்கல்ல. நினைப்பாங்க. சரி மக்கள்ஸ், நம்ம அப்படியே கொடைக்கானல் டவுன் விட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே நம்ம பூம்பாறை போயிட்டு நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகே மக்கள்ஸ். மக்கள்ஸ் ஃபைனலாக இதுக்கு முன்னாடி நம்ம தங்கி நம்மளாம் இங்கே கொடைக்கானல் எவர் கிரீன் மேடோ ஹவுஸு அதே ரெசார்ட்டு பக்கத்தில் அதே வந்தாச்சு, அதே இடத்துக்கு வந்தாச்சு. இங்கிட்டு இருந்து பக்கம் தான் அந்த ரெசார்ட்டு. போலாமாப்ல எங்கே தான் போகிறது? அப்படி போண்டா டேய், அப்படி போண்டா டேய் கௌதாரி. அந்த பக்கம் பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் பள்ளத்தாக்கு. ரெண்டு தாட்டி சமாளிக்க பார்த்தியா நான் முடியல. போயிட்டு சாப்பிடலாங்க. காலைல உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக சொல்கிறேன், எந்த இடம் எதுன்னு சொல்கிறேன். ஓகே, இது எபிசோடாக போட்டலாம் மக்கள். ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு கண்டினியூட்டி எடுத்துட்டு எபிசோடாக போட்டலாம். நல்லா மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது, நல்லா சில்னஸ், சரியான சில்னஸ் மக்கள்ஸ். மாப்பிள்ளைகளா அப்படியே நம்ம எவர்கிரீன் மேடா ஒரு ரெசார்ட்டை கடந்து, இதுக்கு முன்னாடி தங்கி அந்த ரெசார்ட்டை கடந்து இங்கே பாருங்க பூம்பாறை ஊருங்கிறது அதுதாங்க. ஏமாப்பிள்ள? ஆமாம், இந்த வாருங்க முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, சிங்கமுத்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி வழிகள் சொன்ன மாதிரி முன்னாடி நம்மளை ஒரு அண்ணா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு, பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம் மக்கள். மாப்பிள்ள 10 கிலோமீட்டர் ஆகுது, எங்கேயா கூப்பிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாரு கேட்டு அந்த மலையத்தானி சாணம் அடிக்கணும். பல காடுகளை கிடந்து மலைகளை கிடந்து அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கட்டு செமையா இருக்குங்க. கௌதமே என்னடா அது வேற மாதிரி இருக்கு. ஐயோ மக்களே, உங்களுக்கு எல்லாத்தையும் காலை இங்கா பாருங்க, இங்கிட்டு இருந்து ஃபுல்லா ரசிக்கிற மாதிரி. டேய் மாப்பிள்ள எப்படி இருக்குது சுபாஷ்? உள்ள வந்து பார்க்குறதா? ஏய் செம மக்கள்ஸ், இங்கிட்டு இருந்து பூம்பாறையும் செமையாக ரசிக்கலாங்க. சரியான ஸ்பாட்டு, அருமை அருமை அருமை. வாருங்கள் போகலாம். ஐயோ டேய் மாப்பிள்ள எப்படி இருக்கு? சாப்பிட்டு இருக்குது ஜிகா ஜிகா மக்கள்ஸ். மேலே பாருங்க நல்ல குவாலிட்டியான ஒரு இது அண்ணா. ஓகேண்ணா மக்கள்ஸ், எங்களை கூட்டிகிட்டு வந்தாண்ணா கிளம்புறாரு, அதான் இடைநிறுத்தம். மாப்பிள்ள இங்கே பாடுறா ஜம்முன்னு உட்காந்து டீ சாப்பிட்லாம். பாத்ரூம் இருக்குல்ல மாப்பிள்ள, ஆமா துறக்கிலேயே அது ஒரு மனம் இருக்குது. எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கலாங்கிற மாதிரி ஒரு அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்காம பாருங்க. மாப்பிள்ள எல்லாம் புது பர்னிச்சர் மாப்பிள்ள, புதுசு மாப்பிள்ள. அதான் வாசம் அப்படியே தூக்குது மாப்பிள்ள. இந்த கிளாத் பாரு, கிளாத் அப்படியே நைஸா கூலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது உள்ள வந்து சில்லு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா ஆமா. இங்க பாருங்க மக்கள்ஸ்,
நல்லா இருக்கு மாப்பிள்ளை எப்படி உள்ள காமிக்குமா பாத்ரூம் இருக்கு அப்படியே காமிமாம்ல. நல்லா ப்ரீமியமாக இருக்கு மாப்பிள்ளை இங்கே பாரு. ஆமா ஆமா கிளாஸ்ல மாப்ள இதுல குளிக்கிற மாதிரி வரும்ல. கிளாஸ் க்ளோஸ் பண்ணி குளிக்க மூவில வர மாதிரி. மூவில வர மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க மூவில வர மாதிரியா மாப்ள? மூவில வர மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணாடி கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த குளிப்பாங்கல அதே மாதிரி இருக்கு வர. செம்மடா டேய். இதெல்லாம் பாத்ரூம் அள்ளி வேறு கண்ணாடி அழகா ரசிக்கிறதுக்கு. ஏய் அட்டி கொளுத்துறா அது வாசு எங்க குளுதனியா? குளிர் மாப்ள. சுடுதண்ணி ஹீட்டர் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஹீட்டர் போட்டுக்கலாம். மாடு வேறு புதுசு புதுசுன்னு இருக்குது. அப்படி படுத்தோம்னா அப்படி கீழே போகிறான். ஒரு காவாசி கீழே போகிற பெட்டில். ஏய் கலக்கிறான் பாரு நம்மளே தம்மு எடுத்துக்கலாம். தலைவலி கூட அப்படித்தான் இருக்கு. பாரு நம்மள ஓரேண்டு ஸ்பேன் இருக்குது. மாப்பிள்ளை இங்கே பாருங்க. அடாடாடாடாடாடாடா நம்ம எதுவும் வாங்கிட்டு வரலையாடா டேய். கிளாஸ் எல்லாம் இருக்குதுடா டேய். ஆமாப்ல நம்மளா வந்து டீசன்ட் கைஸ். ஐயோ மக்கள் சரி வெறும் தண்ணிங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கு. சுடு தண்ணி ஹீட் பண்ணி சுடு தண்ணிக்கு கரண்ட்ல ஓட்டுட்டு தண்ணி ஊற்றி டஸ்ட்பின்னு கீழே ஹீட்டு இந்த பக்கம் போய்க்கலாம். அப்புறம் ஹீட்ரு இங்கே இருக்குதோ ஹீட்ரு போட்டுக்கலாம்டோ. ஹீட்டர் இருக்கு. சூப்பர் நல்லா இருக்குடாடி. நல்லா அப்புறம் உண்மையாகவே வச்சு நல்லா இருக்குல்ல ஃபேனு. அதுதான் தெரியல ஃபேனா ஒரு சிலருக்கு தேவைப்படலாம்ல. தேவைப்படாது வெய்ய காலத்துல இது பகல் டைம். ஒரு சில பேர் இந்த குளூர்லேயும் வந்து இங்கே படுத்து லைட் எடு வீடியோ. இங்கே படுத்து லைட் எடுறா பயங்கரமாக லைட் பார்க்க வேற அது நீயே வேறு வேறு டே அழகா இருக்கா கௌதமே. சோசு சிரிப்பை பாருங்க. உன்னையோட நம்ம அழகெல்லாம் கம்மி. கௌதம் அழகெல்லாம் கம்மி. சரி அழகே இல்ல கௌதம் மாதிரி வர முடியுமா? அழகே இல்லடா. மக்கள் அடுத்து பாருங்க நம்ம ப்ரோ வந்து நம்மளுக்கு நைட் டின்னர் கொண்டு வந்துட்டாரு. ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ பிடிச்சிக்குமாப்ல. டேக் இட். ஓகே பாய் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச். போமாப்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அவர் பேசாம சும்மா எவ்வளோதான் இங்கிலீஷ் பேசுறதுனால அந்த பையனுக்கு ஹிந்தி தான் தெரியுது. அதையும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டீசெண்டான ஆளுங்க அப்படின்னு காமிக்கணும்ல. ஏமாச்சா மாப்பிள்ள இங்கிலீஷ் எல்லாம் பேசினா தான் நான். ஆமா ஆமா நம்மளும் 4 இடத்துக்கு போற இங்கிலீஷ் பேசி ஆகணும்ல. இல்லைன்னா நம்மளுக்கு வாய்க்கு வந்தது சொல்லு. அவ்வளோதான் அவனுக்கு நம்ம கொஞ்சம் பிரீமியமான ஆளுங்க தெரியணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஏதோ பெருசாக தெரியுது மாப்பிள்ள. டடன் டடன் டை. வாவ் என்ன தோசை அது? சப்பாத்தி மாப்பிள்ள. சப்பாத்தியா? ஆமாம் மாப்பிள்ள. டீ டீ சூடாக இருக்குடா. சூடாக இருக்கு. டீ சம்மன் இருக்குடா சப்பாத்தி. சம்மன் இருக்குது. எடுத்துக்கலாமா? அப்போ எடுத்துக்கலாம்ல. இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். டீ டீ மாப்பிள்ள சிக்கன்டா. பம்பர் பரிசு மாதிரி சிக்கன்டா டே. ஏய் கொளுத்து. நான் ஒன்று எதிர்பார்த்து இது ஒன்று இருக்கு. மக்கள் ஜம்முடு சிக்கனுங்க நல்ல குளிருக்கு. கடலைக்கறி கொடுத்துருவாங்க. ஐயோ மாப்பிள்ள உண்மையில வெஜ்ஜாக தான் இருக்குன்னு நினைச்சேன். டேய் நானும் அப்படிதான்டா. கடலைக்கறியா இருந்து எதிர்பார்த்துருப்பீங்க. சுண்டல் கடலைக்கறி அது மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கு மாப்பிள்ள. குழம்பு மாதிரி குழம்பு தான் அப்படியே கிரேவி மாதிரி. சப்பாத்திக்கு ஏற்றது சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குடா டே. டே மாப்பிள்ள போடுறா சாப்பிடலாமா? மக்கள் நான் சரியான குழப்பச்சியில் இருக்கேன் மக்கள். ஆளுக்கு எத்தனை மாப்பிள்ள வருது? சரி பேய் பாசிடா மாப்பிள்ள ரைடா சரி மிச்சத்தை மூடி எங்கள் சூடாகி போயிரு. கீழே வச்சுக்கலாமா? அள்ளி போடு மாப்பிள்ள. போடுங்க மக்கள். சுட 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 சிக்கனுங்க. ஜம் 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 ஜம்னு சாப்பிட்றோம். இது மாப்பிளைக்குடா மாப்பிள்ள. ஆஹா இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறா மக்கள் அப்படியே சப்பாத்தியை பிச்சு சரிங்களா வடிவேலன்னு சொல்கிற மாதிரி இப்படிக்கா ஒரு தவட்டி விட்டு இதுக்குள்ளே இந்த பிச்சை சிக்கன் பீஸ் எல்லாம் உள்ளே வச்சு அழகாக ஒரு ரவுண்டு ஃபோல்டு பண்ணி சாப்பிட்லாமா? மாப்பிள்ள சேர்ஸ் மாப்பிள்ள
மகிழ்ந்துடுங்க. இரு மாப்பிள்ள நான் எடுக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறோம். இருமாப்பிள்ள எடு மாப்பிள்ள. சேர்ஸ். சியர்ஸ். சேர்ஸ். மக்களே சாப்பிடுங்கள். நானும் சாப்பிட்றேங்க. செம்மையாக இருக்குல்ல? அல்டிமேட் டே. அப்படிங்கப்பா இன்னும் சூப்பராக இருக்குல்ல? சப்பாத்தி பாரு மாப்பிள்ள அப்படியே சாப்பிட்டு அப்படி பஞ்சு மாதிரி இட்லி மாதிரி. நானும் நினச்சேன் மச்சான் சிக்கன் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினச்சேன். அதான் சப்பாத்தியே இந்த கிரேவிக்கு அல்டிமேட்டாக நல்லா இருக்கு மக்களே. சீசன் நல்லா இருக்கு மாப்பிள்ள. இந்த குழம்பு கிரேவி மாதிரி எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த கேரளா முட்டைக்கறின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதே மாதிரி தான். அல்டிமேட்டா தூக்கி கொடுக்கும். குழம்பு தண்ணி மாதிரியே இருக்கும், ஆனா வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த கிரேவியுமே. பார்க்கறது கொஞ்சம் கிரேவி மாதிரி தண்ணி மாதிரி இருந்தாலுமே குழம்பு அல்டிமேட்டா தூக்கி கொடுக்குது சப்பாத்திக்கு. நம்ம நார்மல் எத்தனை வாய் பேசுவியா? கை காமிச்சு நம்ம பீஸ் வச்சு சாப்பிட்டாலே எல்லா சப்பாத்தி சாப்பிடலாம். நல்லா இருக்கு. சரி ஓகே மக்களே, ஏன்னா கவுதும் கலாய்க்க நினைக்காதீங்க. நம்ம வாயா அவள் ஆஃப்லைனில் நிறைய போய்ட்டு செய்வியா, ஆன்லைனில் பார்த்தா கம்பக்குமா இருக்குவானு சரியான திருடனுங்க. சரி ஓகே மக்களே, நான் பசிங்க வேற எதுவும் கிடையாது. காலையில் பார்த்துக்கலாம். சந்தோஷமாக சாப்பிட்டு காலைல மீட் பண்ணுறேன். ஏமாப்ல பொறுத்தா மக்கள் ரேட்டாலும் நாளைக்கு கேட்டு சொல்லிடுறேன் சரிங்களா? ஓகே அப்படியே வெளியே காட்டுமாப்லாம் சாப்பிட்டு இங்கே வருங்க. அழகு ரச்சு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூம்பாறை ஜாலியாக உட்காந்து பேசிட்டு மொமெண்ட்டை மிஸ் பண்ணுவானு நினைக்கிறேன். அப்புறம் மிஸ் பண்ணுறேன். மாப்பிள்ள மக்கள்ஸ் சாப்பிட்டோமுங்க. நெக்ஸ்ட்டு இந்த நேரத்தில் டீ கிடைக்காது. நாங்கள் தான் ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னா பால் இல்லை. நாங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்மளால் ஊற்ற போகிறாரு. டீ சாப்பிட்டு படிக்கலாம்னு ஒரு ஆசை வந்துடுச்சு மக்கள்ஸ். டீ இல்லை மாப்பிள்ள, காபி எங்கே மாப்பிள்ள இங்கே வச்சு ஊத்துறா பண்ணுறானே. கழட்டி விட்டார் மாப்பிள்ள. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கல ஊற்றுங்க. பால் இல்லை தானே? காபி காட்டு. மில்டன் நானே ஒரு வாட்டர் கேன் சொன்னால உங்கள்கிட்ட இந்த கம்பெனி தான் மில்டனு. மூத்துக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன்ல. மாப்பிள்ள காட்டுங்க மாப்பிள்ள காஃபியை. ஏய் ஏன்ப்பா கப்பும் காஃபி ஒரே கலர் இருக்குது. நேரத்தில் பால் இல்லை பாபா. பால் இல்லைனாலும் அவங்களோட அன்பை பாராட்டணும் மாப்பிள்ள. கண்டிப்பா. இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்னு மாப்பிள்ள. இந்த இடத்துல தன்னோட ஒரு நல்ல எண்ணம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றது முக்கியமான விஷயம். அதை வந்து பாராட்டணும். பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ் வாருங்கள். மாப்பிள்ள சியர்ஸ். ஓகே ஆல்ரெடி குடிச்சிட்டோம் மாப்பிள்ள. இருந்தாலும் சியர்ஸ் மக்கள்ஸ். வாங்க மக்கள், சுட காஃபி அடிக்கலாமா? எப்படி ஜாமுன்னு இருக்குதுங்களா? ஜூஸ் டிராவல் நடத்திக்கிட்டா இருக்குது. எனக்குலாம் அப்படி தானே குடிக்க தெரியும். நம்மளுக்கெல்லாம் மாதிரி இப்படி வச்சு இப்போக்கி அப்படி வித்தியாசம் இருக்குது. அப்போ எப்படி வந்து அம்மா போச்சு நம்மளுக்கு எப்படி வரும் அப்படி ஏன் அது குடிக்கிறது கஷ்டமா இருக்குது. இங்க பாரு நல்லா இருக்கு, குடிச்சுமா இருக்குது. எப்படி சாட்டிஸ்ஃபைடா? ஆனா கேட்ட கடமைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க. ஜாமுன் காஃபி வந்துருச்சு, ஏன்னா வர காஃபி வந்துருச்சு. பால் இல்லையாமப்பா என்ன பண்ணுவாங்க அப்படியே. அது நம்ம ஊர்னா கூட ஏதோ ஒரு பால் கடையில டீ கடையில போய் பால் போயிட்டு வாங்க முடியும். இங்கேயும் எங்க போய் வாங்குவாங்க? ஹில்ஸ்ல எங்க போய் வாங்குவாங்க இங்க? இங்க பூம்பாறைக்குள்ள போனா பூம்பாறை அப்படியே அமைதியின் சொரூபமா இருக்குன்னு அர்த்தம். 8 மணிக்கு மேலேயே. The next day. மக்கள்ஸ் இனிய காலை வணக்கம்.
எழுந்திரிச்சாச்சுங்க. பாய்ஸ் 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கேயே தான் இருக்கிறாங்க. விடிஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. காமிச்சிட்டா? அப்பா செவையாக இருக்குதுடா டே மக்களே. மாப்பிள்ள குறைங்க மாப்பிள்ள. ஆ மாப்பிள்ள எங்க டீ வரலைங்க மாப்பிள்ள? என்ன சும்மா ஆக்சன் காமிக்கிறியா? அப்பரா முடியாது, ஏன் மாப்பிள்ள? நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. சட்ட சிக்கல் இருக்குதுங்களா? சட்ட சிக்கலுங்களா ஜட்டி சிக்கலுங்களா? கூட வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். சரி. ஐயோ டேய் மாப்பிள்ள டேய் இப்படி இருக்கு பாருங்க. அந்த பூம்பாறை வில்லேஜ் செம்மையா இருக்கு மக்கள். இங்க பாருங்க, நம்மளை சுத்திலும் பாருங்களேன். ஐயோ செம்மங்க. மாப்பிள்ள எப்படி உள்ள இருக்கு? சம்மன் இருக்கு. நல்லா இருக்கு மாப்பிள. அவன் சுபாஷ்க்கு பூம்பாறை ஃபர்ஸ்ட் டைம். பூம்பாறை ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் பூம்பாறை வந்ததே இல்ல மாப்ள. கொடைக்கானல்ல வேலை செஞ்சிருக்கேன். டவுனோட முடிஞ்சது. இருந்திருக்கான். நானும் பிரதீப் தான் இங்க வந்திருக்கோம். இவனுக்கு வந்து பூம்பாறை புதுசு. அதான் மாப்பிள்ள செம்மடா. இங்க இருந்து பாக்குறதுக்கு வில்லேஜே நல்லா இருக்குல்ல? அந்த பூம்பாறை வில்லேஜ் இப்படி இருக்கு பாரு. சரியான இது மக்கள் நம்ம எடுத்தது. அருமை அருமை அருமை. இதுதான் நம்மளுடைய தங்கி இருக்கிற இது ஹட்டு கிளாம்பிங். இதுக்கு என்ன நேற்று பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கிளாம்பிங் ஹவுஸ் தானே, டம்புன்னு சொன்னாங்கல்ல. இதுதாங்க நம்ம நைட்டு வந்து தங்குன குடில். தமிழில் சொல்ல போனால் குடில், இங்கிலீஷில் கிளாம்பிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, டம்புங்கிறாங்க, ஏதோ பேர் சொல்கிறாங்க. நம்மளால் உள்ளே போய் வீடியோ எடுக்க போயிட்டியா மாப்பிள்ள? எப்படி மாப்பிள்ள இருக்குது? அனுபவம் வேற லெவல் அனுபவம் தான் மாப்பிள்ள. வேற லெவல் அனுபவம் தான். பூம்பாறை வில்லேஜ் அருமையாக இருக்குதுங்க, தெரியுதா? பூம்பாறை முருகன் கோயில் அங்கே தான் இருக்குது. இன்னமே கொஞ்சம் நாளாக வெடியில், அதனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் காடு மக்கள்ஸ். அந்த எப்படி அடுக்கடுக்கு ஃபோக்கஸ் தெரியுதுல மாப்ள, அத முருகன் கோயில். இது அங்கே அந்த ஃபோக்கஸ், அத ஃபோக்கஸ் தான் முருகன் கோயில். இந்த பாருங்க, அதுதான் முருகன் கோயிலுங்களா. அந்த ஃபோக்கஸ் லைட் தெரியுதுல்ல, டவர் இருக்குது, செல்ஃபோன் டவர் இருக்குது. செம செம. அங்கே பாருங்க சூரிய பகவான், அந்த பக்கம் தான் கிழக்கையாட்டு இருக்குது. செம மக்கள், உண்மையாலுமே வேற லெவலு. அன்னைக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பூம்பாறை வந்ததுக்கும் இப்போ பூம்பாறை வந்திருக்கிறதுக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வரப்போகிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அன்னைக்கு சம்மர் டைமில் காஞ்சி ஓஞ்சி தீ பிடிச்சி அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரம்மியமான ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த இதுக்கு மேலே மழை வரும் இல்லைங்க சீசன். ஏமாப்பில் மழை சீசனில் இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் தான் மழை. செப்டம்பர் அக்டோபர்லாம், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் மழை வரும். அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா இதை காட்டிலும் இன்னும் பசுமையாக க்ரீனிஷாக இருக்கும். அப்பா சேமாங்க, வேறு லெவல். முடிவெட்டாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா இல்லை, இப்போ அங்கே நிற்கிறது எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு. ஏமாப்பில்? ஆமாம் 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 ஆமாம். செருப்பு கழட்டி விட்டு தரையில் நின்று வருவாப்பில், கால் இப்படி குழு குழு குழுன்னு. நம்மளால் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே மக்கள். மாப்பிள்ள எடு மாப்பிள்ள, சாப்பிடுவோம் பிஸ்கட்டு. பெரிய மாப்பிள்ள ஒன்று. அட பெரிய மாப்பிள்ள கிட்ட போய் கண்ணு போது காக்க வச்சுருக்கிறேன்.
ரெண்டு எடுத்து திங்கலாம்னா இப்படி எடுக்கணும் மாப்பிள்ள. எடுத்து அப்படியே ஊற போட்டு அப்படியே சாப்பிடணுமா? அப்படியே நனைச்சு அப்படியே எடுத்து வந்து மக்களுக்கு ஒரு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் கேமரால வந்து நாம சாப்பிடணும். இவன் சொன்னாப்ல 4 ரொட்டி எடுக்க வேண்டாம், 2 ரொட்டி எடுக்க. ஆமாண்டா, ஓனத்தினால தினமா இருக்காரா. கொத்தமல்லி வைத்தீரா? கொத்தமல்லி காஃபி நினைக்கிறேன். எம்டி வரச்சா இல்ல கொத்தமல்லி. ஆமா சூடுதுடா, பிஸ்கெட்டே வாயில வைக்க முடியல. இது ஆக்சுவலி டீ தூள் இல்ல, இது ஏதோ வேற ஸ்பெஷலா கொத்தமல்லி மச்சான். கொத்தமல்லி டீ வைப்பமாலங்க, அது நல்லா இருக்குல்ல. மக்கள் சும்மையே சூப்பரா இருக்குது. நான் கூட வரட்டின்னு நினைச்சேன். கொத்தமல்லி டீங்க லைட்டா டீ தூள் போட்டுருப்பாங்களா இருக்கு. கொத்தமல்லி இதா இருக்கு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கொத்தமல்லி டீ சாப்பிட்டுருக்கீங்களா வீட்டுல, ரொம்ப நல்லதுங்க அது. மாப்பிள்ள கப்பு இதுவும் ஒரே கலர்ல இருக்கனால தெரியல. வெள்ளை கப்பு. ஆமா, அதான் பிரச்சனை. சரி, ஓகே மக்கள், 8 மணிக்கு கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். என்ன வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். See you soon. மக்களா நீங்க பாருங்க மக்கள், ஒரு பிஸ்கெட்டா நினைச்சிட்டீங்க தெரியுமா மாப்பிளைக்கு. மாப்பிள இப்படி பிஸ்கெட் நீ உள்ள போட்டு எடுத்து இங்க பாரு இப்படி சாப்பிட்டீங்க மாப்பிள அப்படியே சமாளிக்கலாம் பாத்தியா? சரி சரியா மாப்பிள, மூஞ்சில இதாகுது, டல் ஆகுது. சூப்பரா இருக்கு மாப்பிள. சமாளிக்க முடியல. அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் வேற மாதிரி சொல்லு. அது ரொம்ப நேரம் ஊறி. மக்கள்ஸ் நீங்க அடிக்கடி நினைச்சுக்காதீங்க நான் கௌதம் மோட்டரமனு. இவன் எங்களை ஆஃப்லைன்ல செய்வேன், நான் இங்க இவன் ஆன்லைன்ல செய்யறான். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் பிஸ்கெட்டோட டேஸ்ட் கலந்து சொல்லு. நாட்டில் நடனம் ஆடுகிறது. A few moments later. மாப்பிள ஆரம்பிக்கலாமா? ஓகே மாப்பிள, ஓபன் பண்ணுங்க இதை. சார் அதை ஓப்பன் பண்ணுங்க. அது ஏதோ ஒரே நேரத்துல சரி இது ஓபன் பண்ணிடுவோம். சரி ரைட்டு மக்கள்ஸ், இது வந்து பிரெட் ஆம்லேட்டுங்க மக்கள்ஸ். இது மேகியாடா? மேகி. சூப்பர் 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 சூப்பர். பிரெட் ஆம்லேட் எப்படி இருக்கு பாருங்க. மாப்பிள நீட்டாக பண்ணியிருக்காங்கடா. டபுள் பிரெட்டு. நல்லா சுட 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 இருக்குதுடா. தண்ணி வந்துருச்சுங்க மக்கள்ஸ். சூப்பர் பையா, பரவாயில்ல. ஜம் 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 ஜம்னு கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்துட்றாப்புல. அருமையான ஆளு. ஆமாம், இந்த மாப்பிள மேகி வச்சிருவோமா? வச்சிடலாம் மாப்பிள. ரைட், வச்சுருவோம் மாப்பிள்ளைங்க, வச்சுருவோம் மாப்பிள. ஸ்பூன் அப்படி எடுத்து மாப்பிள. ஓரம் வச்சுடும். அப்படி ரைட்டு மாப்பிள. ஓகே மாப்பிள, உங்களுக்கு வச்சுங்க. எல்லாம் எனக்கு வச்சிங்களா இருக்குது. போதும் மாப்பிள. போதும் மாப்பிள. கௌதம் நான் டயட்டில் இருக்கிறேன் மாப்பிள. கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் வைங்க. டயட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் டயட்டு தான். சரி மாப்பிள, ஓகே ரைட்டு. பரவாயில்ல. பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லி நம்மளுக்கு கொத்து வராது. ஒரு நாளைக்கு ஏதாவது சாப்பிட்ற கொத்து வரும். ஆமாம், டெய்லியும் அதெல்லாம் சாப்பிட முடியாது. டூரிஸ்ட்டுக்காக நம்ம டூரிஸ்ட் மாதிரி வரோம், வந்து சாப்பிட்றோம், அவ்வளோதான். டூரிஸ்டோட டெய்லி ஃபுட் இது. நம்மளோட டெய்லி ஃபுட் வேற. என்ன பண்றீங்க? கையில தான் சாப்பிட போறோம். நமக்கு என்ன வருமா அது செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் அது ஒரு சந்தோஷம். ஏமாப்பில என்ன இருந்தாலும் கையில சாப்பிட்ற மாதிரி வருமா மாப்பிள? உண்மைதான் மாப்பிள. உட்காந்து குத்திக்கிட்டு நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன் மாப்பிள. தனி கலர் ஆகுது. அந்த கலையை நீயே வச்சுக்கோ. ஆண்ட வயிறு கைகளை கொடுத்துருக்கிறான். ஏமாப்பில. ஆமாம், எதுக்கு சாப்பிடுமா மக்கள்ஸ்? இன்னே ஒன்று மிஸ்ஸிங்கு, சாஸ் மட்டும் தான் நல்லா இருந்திருக்கேன். செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குதா? அது ஆம்லேட்டுக்கும் ப்ரெட்டுக்கும், இனிப்புக்கும் ப்ரெட் ஆம்லேட்டுக்கும் செம்மையாக இருக்குதுங்க. நல்லா இருக்கு. செம்மங்க. நூடுல்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் நூடுல்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி செய்வோம். வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு. ஃபுல் பாயில் தான் சொல்றேன். இந்த பையன் வந்து அந்த இதை மட்டும் போட்டு கொடுத்துருப்பாப்ல இருக்கு. அந்த மசாலா மட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்களா, உள்ள இருக்க மசாலா மட்டும். மாப்பிள இது வந்து பிரெட் ஃபுல் பாயில் பிரெட் ஆம்லேட். ஃபுல் பாயில் எங்க பார்த்தாலுமே ஆம்லேட். இது வெங்காயம்லாம் போடுறது, நம்ம வெங்காயம் போட தானே ஆம்லேட்னு சொல்றோம். ஆம்லேட்னு சொல்றோம். இது பிரெட் ஃபுல் பாயில் தானே. ஃபுல் பாயில். ஃபுல் பாயில்.
நூடுல்ஸ் செம்மையாக இருக்குங்க. ஒன்று சொல்ல மாதிரி மக்கள், நம்ம வீட்டில் மேகி செஞ்சால் போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடுவாங்க, கறி மசாலா போடுவாங்க, வெங்காய மிளகாயெல்லாம் போடுவாங்க. ஏமாப்பில் கேரட் எல்லாம் தக்காளியெல்லாம் போட்டு செய்வோம். அது அந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இது வந்து அந்த மசாலா கொடுக்க சுடனையில் நூடுல்ஸ் போட்டு மசாலா போட்டு கலக்கி கொடுத்தாங்க. கரெக்டாக வேறு எதுவுமே இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, கேரட் பீன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நூடுல்ஸ் ஆக்சுவலாக இதுதான் நூடுல்ஸ், ஒரிஜினல் நூடுல்ஸ். மாப்பிள்ள கொடைக்கானல் ஃபுல்லாக அப்படியே தான் மாப்பிள்ள செஞ்சு கொடுப்பாங்க. கேரட் பீன்ஸ்லாம் கிடையாது, அப்படியே சுடுதண்ணியில் போட்டு ஒரு மசாலா போட்டு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸி, வரவங்களுக்கு டைமிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட்டுன்னு போட்டு எடுத்து கொடுத்தா முடிஞ்சாச்சு. அவ்வளோதான் மக்கள், கிளம்பி ரெடியாக இருக்கிறோம். கரெக்டாக பார்த்து ஒரு 3 கழுது போயிட்டு இருக்குது. அது நான், சென்று சுபாஷ், பின்னாடி கௌதம் கருவாய. நம்மளும் அதே மாதிரி லக்கேஜ் எடுத்துருக்கோம் மாப்பிள்ள. அங்கே 3 கழுதுனா, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. செம காமெடியில். சரி, ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதானுங்க, கிளம்பியாச்சு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு விட்டது. 10 மணி ஆனால் கிளம்ப சொன்னாங்க. நாங்கள் 11 வந்துட்டோம், 11:30 ஆக்கிட்டோம். இந்த கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பியாச்சுங்க மக்கள்ஸ். அடுத்து எங்கள் பிளானு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உத்தேசமாக தெரில. கொடைக்கானல் வீடியோ வந்தது அப்படின்னா தரமான வீடியோவாக தான் பண்ணியிருப்போம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். சரி, ஓகே மக்களே, இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாய் மக்களே. 2 டே 1 நைட்டு. அதாவது ஒரு நாள் பக்கத்தில் விசிட் அடிக்கிறோம், மத்தியானம் 1 மணிக்கு செக்இன் பண்ணுறோம். அது வந்து ஒரு டேவாக கணக்கு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கிறோம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி வரைக்கும் 2 டே அப்படின்றாங்க. பார்பிக்யூ, சாப்பாடு 2 வேளை, ஸ்நாக்ஸ் 2 வேளை, டீ காஃபி அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கேம்ப் ஃபயர் இன்க்ளூடு. இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மக்கள். ஆக்சுவலாக 7,000 சொன்ன உடனே எங்களுக்கே வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூமா, இதுக்கு பேர் வந்து டூமுங்கிறாங்க. இந்த கிளாம்பிங் ஹவுஸ் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூம்ன்றாங்க. இந்த டூமுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் வாங்குறாங்களாம்மா. ஸோ அந்த காரணத்தினால இப்போ ஒரு மாஸ்டர் நமக்கு பக்கத்தில் தெரிஞ்சு ஒருத்தருந்தாரு, அவர் தான் சொன்னார் எல்லாமே இந்த பஸ் அப்படி தான் பஸ் வாங்குறாங்க அப்படின்னாரு. சரி, ஓகே மக்கள்ஸ், அதாவது கொடைக்கானலுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த சிட்டியை தவிர்த்து, அங்கே லார்ஜ் தவிர்த்து கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து ஒரு தனிமையான இடத்துல இனிமையாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். சரிங்களா? பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் வந்து மிடில் கிளாஸ் நம்ம ஆளுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் மெயினாக இந்த ரூம் வந்து யாருக்கு இந்த மாதிரி இடம் வந்து யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கப்புள்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பூம்பாறையில் மாப்பிள்ள ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து இருக்குது, ஸ்டே வந்து இருக்குது. இப்போ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரேம் இருக்குது, அந்த மாதிரி நம்ம உட்டன் பார்த்தோம், நம்ம போனதாட்டி வந்தப்போ இருந்தது. இந்த மாதிரி டென்ட் ஸ்டே நல்லா ஸ்டே இருக்குது. அதில் இந்த டூம் வந்து ஒரு ஸ்டே, கிளாம்பிங் வந்து ஒரு ஸ்டே. நல்லா தாடாதியாக இருந்ததுங்க, வேலை பாத்ரூம் எல்லாமே ஜம்முன்னு இருந்துச்சு. ஓகே மக்கள்ஸ், இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து தங்குங்க. சேஃப் அண்ட் செக்யூரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை, நல்லா தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, ஓகே மக்களே, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன், எண்டிங்கில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை உங்கள் கேசனோட பாய் சி மக்கள்ஸ். அந்த உங்கள்